ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் பூண்டு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டெய்லி இதை வந்து சாப்பாட்டுக்குள்ளே சேர்த்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. வாங்க எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக எப்படி பூண்டு ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பூண்டு ஊறுகாய்க்கு ஒரு 1/2 கிலோ பூண்டு எடுத்துருக்கேங்க. நாட்டு பூண்டு, நல்லா பொடி பல் தான் அது. இது மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் மாவு மாதிரி நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்காது. இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த பூண்டு, அதனால் கொஞ்சம் உளிக்க சிரமமாக இருக்கும். அதனால் நான் எடுத்து வச்சு பொடி அதை உளிக்கிறது ஈஸியாக உளிச்சிடலாங்க. அது எப்படின்னு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். இது வந்து இந்த மாதிரி உளித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 2 கைப்பிடி அளவு எடுத்துருவோம். எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அது வந்து மேலே ரெட் கலராக இருக்கிறது வந்து நான் மிக்ஸி ஜாரில் மிளகாத்தூள் பொடித்தேன். அதனால் அதோட இதிலே போட்டு பொடிச்சதுனால அது கலராக இருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்துங்க. எப்படி ஒரு 50 புளி வேண்டி வரும். கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு, ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 100 நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும், பின்ன வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனில் எடுத்து வறுத்து, கருகாமல் வறுத்து அதை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஊறுகாய் டக்குன்னு போடுறக்கு கொஞ்சம் டப்பாவில் பொடிச்சு வச்சுருப்பேன். அதே மாதிரி இருக்கிறது நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஆனால் இந்த 1/2 கிலோ ஊறுகாய்க்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயக்கட்டை தட்டி போட்டு வறுத்து பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து 50 வரமிளகா வந்து சும்மா கொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பொடிக்கலை, கொரப்பாக. ஊறுகாய்க்கு இப்படி பொடிச்சா நல்லாயிருக்கும் எந்த ஊறுகாய்க்குமே. அதனால் வெறும் வரமிளகா கொரப்பாக பொடிச்சிருக்கேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், திக்காக கிரேவி கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு. அதே மாதிரி வந்து 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 அச்சு வெல்லம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அச்சு வெல்லம் போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம தாளித்து விட போகிறோம். நல்ல ஒரு அகலமான பாத்திரம், கனமான பாத்திரம், அடிப்பிடிக்காத மாதிரி நான் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து நம்ம தாளித்து விட போகிறோம். நல்லெண்ணெய் அதில் ஊற்றிடுவோம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகை போட்டுருவோம். அதில் கடுகு நல்லா வெடிக்குது. வெடிக்கும் போதே நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், பெருங்காயம், வெந்தயம், கடுகும். அதில் வந்து 1 ஸ்பூன் நான் வந்து எண்ணெயில் போட போகிறேன் நான். பாக்கி வந்து லாஸ்ட்டு போடுறதுக்கு 1 ஸ்பூன் அந்த எண்ணெயில் போட்டுருவோம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடணும். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுருவோம். கடுகுலையே வந்து அந்த கடுகு பொரியறதுலேயே வந்து கருவேப்பிலை நல்லா முருகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிலையே வந்து பூண்டை போட்டுடலாம். உளிச்சு வச்சுருக்க பூண்டு, 1/2 கிலோ பூண்டையும் அதில் போட்டுருவோம். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். பூண்டு நல்லா எண்ணெயிலே வணங்கி வேகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அது கூட உப்பு போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கேன், 3/4 உப்பு போட்டுட்டேன், 1/4 வச்சுருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பூண்டையும் போட்டுருவோம். போட்டு அந்த பூண்டும் நல்லா எண்ணெயிலே அந்த பச்சை வாசம் போக வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதில் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் போட்டுருவோம். அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுருவோம். கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூளும் போட்டேன்.
எல்லாத்தையும் நல்லா அந்த பூண்டோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா பெரட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் ஊற்றிடலாம். இப்போ அந்த பெருங்காயத்தூளும் பொடிச்சு வச்சு போட்டோம் பாருங்கள், அதையும் ஃபுல்லாக போட்டேன் நான். அது கூடவே புளியும் போட்டுருவோம். ஒரு இலக்கி விட்டுட்டு புளியும் ஊற்றிடலாம் அதில். நல்லா புளி கரைச்சி வச்ச புளியும் ஊற்றி நல்லா இலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் மேலே மிதந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம்ல, வெல்லத்தை போட்டுருவோம். அது எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் பேலன்ஸ் உப்பையும் போட்டுடலாம். 1/4 கிலோவுக்கு 1 அச்சு வெல்லம், 1/2 கிலோவுக்கு 2 அச்சு வெல்லம், அப்படி கணக்கு பண்ணி நான் போட்டிருக்கேன். இதில் வினிகர் எதுவுமே தேவையில்லைங்க. இதே நீங்கள் 1 மாதம் எடுத்து வச்சாலும் 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூட எல்லாமே என்ன சாப்பிடும்போதும் நம்ம கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அன்னன்னைக்கு இருக்கிற கேஸ் ட்ரபிள் நமக்கு தொந்தரவு பண்ணாது. பாருங்கள், எப்படி கொதிச்சு எண்ணெய் மிதந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். உள்ளே நல்லா வெந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும். நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா 100 எண்ணெய் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி வச்சதுனா தான் சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த எண்ணெய் மிதந்துக்கிட்டே இருந்ததுன்னா பூசணம் பொழிக்கவோ கெட்டு போகவோ செய்யாது. நல்லா கொதித்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம். நல்லா திக்காக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 பாட்டில் கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தொடச்சி. அதில் வந்து 2 பாட்டிலில் ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் பாருங்கள் எப்படி மிதந்துருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாமல் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ 2 நாள் ஆனாலே போதும், நல்லா பிடிச்சிரும். பூண்டில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொலன்னு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அத்ருஜ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.